குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி நேஷனல் ஹைவேஸ் 1லேருந்து 8 வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் இன்றைக்கி பார்ப்போம். ஆல்ரெடி எல்லாருமே மேப்பில் எந்த ஸ்டேட் எங்கே இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியாட்டாலும் இனிமேல் மேப் எடுத்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த நேஷனல் ஹைவேஸ்க்காண்டி நீங்கள் ஒரு சில ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஸோ நான் இப்போ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், இங்கே தமிழ்நாடு இங்கே இருக்குது, சென்னை, கன்னியாகுமரிலாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா இங்கே இருக்குது. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. ஓகே, மகாராஷ்டிரா மும்பை இங்கே இருக்குது. அப்புறம் இந்த சைடில் வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்குது, அதோட கேபிட்டல் கொல்கத்தா. ஓகே, அப்புறம் என்ன எல்லாருக்குமே நம்மளோட நியூ டெல்லி எங்கே இருக்குன்னு தெரியும். ஓகே, அப்போ நியூ டெல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ டெல்லிக்கு மேலே ஹரியானா இருக்கும், அதுக்கு மேலே பஞ்சாப் இருக்கும். பஞ்சாபில் இந்த அமிர்தசரத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயிலெலாம் உண்டு, அதனால் அந்த இடம் எல்லாருக்கும் தெரியும். இந்த அமிர்தசரத் அப்படிங்கிற இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நியூ டெல்லி பக்கத்தில் உத்தரப்பிரதேஷ் ஒரு பெரிய ஏரியா, அந்த உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 ஸ்டேட் மட்டும் எங்கெங்கே இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அப்புறம் ஆக்ரா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அந்த ஆக்ரா இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இதான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓரளவுக்கு இந்தியா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் சொன்ன அந்த ஊர் மட்டும் இங்கே இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, கன்னியாகுமரி சொன்னேன். அப்புறம் மகாராஷ்டிராவில் மும்பை, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இந்த இடத்துல வரும். இதில் வாரணாசி அப்புறம் ஆக்ரா 2 இடம் சொன்னேன். ஆக்ரா இந்த இடத்துல வரும், வாரணாசி இங்கே வரும். நெக்ஸ்ட் இந்த பஞ்சாபில் அமிர்தசரத் அந்த இடம் சொன்னால் அதில் அட்டாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நான் போட்டிருக்கேன். இது புரியலன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ATTARI அட்டாரி. ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஹைவே 1லேருந்து 8 வரைக்கும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, இந்த 4 பாயிண்ட்டையும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா 2, 4, இந்த 2, 4 மட்டும் நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மற்ற இதை வச்சே போட்டுடலாம். 2 × 4 8. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னா 5 வரும். இங்கே 4, அடுத்து இந்த சைடில் 5 அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 4 5 நெக்ஸ்ட்டு இங்கே 6. ஓகே, 4, 5, 6 இந்த பாக்ஸ் போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு இங்கே 2, அப்புறம் இங்கே 4, அப்புறம் இங்கே மேலே என்ன வரும் அப்படின்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுருங்க 8. ஓகே, இங்கே 4 இங்கே 5, நெக்ஸ்ட்டு 6. இப்போ என்ன அப்படின்னா இன்னும் என்ன, நம்ம நேஷ்னல் ஹைவேலே பெரிய ஹைவே எதுன்னு பார்த்தீங்கன்னா NH7. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, NH44. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆப்ஷனில் என்ன வேணாலும் இருக்கலாம். NH7ஆகவும் கொடுத்துருக்கலாம், NH44ஆகவும் கொடுத்துருக்கலாம். ஓகே, அதான் இருக்கிறதுலே பெரிய நேஷனல் ஹைவே. ஸோ பெருசு அப்படிங்கிறனால மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைனை போட்டு விட்ருங்க. இந்த வாரணாசி இருக்குது, வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய லைன் போட்டு விட்ருங்க. இதான் NH7. ஓகே, அப்போ நேஷ்னல் ஹைவேல இதெல்லாம் பார்த்துட்டோம். 2, 4, 5, 6, 7, 8 பார்த்துட்டோம். இன்னும் 1 அப்புறம் 3 பேலன்ஸ் இருக்குது. 1ன்னா என்னது, 1னா ஃபஸ்ட்டு A அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1னா A அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அட்டாரி, அமிர்தசரத்தில் அட்டாரி அப்படிங்கிற பிளேஸுக்கும் நியூ டெல்லியும் கனெக்ட் ஆகிற இடம் தான் 1. ஓகே, இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 மட்டும் இருக்குது. ஓகே, நேஷ்னல் ஹைவே இதெல்லாம் நான் போட்ட நம்பர் எல்லாமே நேஷ்னல் ஹைவே. நேஷ்னல் ஹைவே 2, நேஷ்னல் ஹைவே 4, நேஷ்னல் ஹைவே 8, நேஷ்னல் ஹைவே 6, நேஷ்னல் ஹைவே 7, நேஷ்னல் ஹைவே 5. இப்போ மும்பை டு கொல்கத்தா போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. கொல்கத்தா டு டெல்லி போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே 2. ஓகே, இன்னும் பேலன்ஸ் 3 மட்டும் இருக்குது. அந்த 3 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி உத்தரப்பிரதேசில் 2 எண்ணம் வரும். ஒன்று வாரணாசி, இன்னொன்று ஆக்ரா. இந்த ஆக்ராவையும் மும்பையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இதுதான் நேஷ்னல் ஹைவே 3. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 4 கார்னரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியும், மும்பை இந்த கார்னர், வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட்டில் இந்த சைடு இருக்குது. நம்ம சென்னை மறக்காது. அதுமாதிரி இந்த லாங்கஸ்ட்டும் மறக்காது உங்களுக்கு, வாரணாசி டு கன்னியாகுமரி மறக்காது.
NH7 அப்படிங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் போட்டு 4 பாயிண்ட்டையும் பிடிச்சி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு 2, 4, 8 அப்புறம் வந்து 4, 5, 6 அப்படி மாதிரி போட்டிங்க அப்படின்னா மிச்சம் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகேல அப்புறம் ஜாகிரஃபியில் அந்த மாதிரி கொஸ்டினில் ஃபுல்லாக இந்த மேப் சம்மந்தம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேப்பில் வந்து எவ்வளோக்குள்ள மேப் வச்சு படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள மேப் வச்சு படிங்க. நம்ம மேப் படிக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அது மாதிரி வந்து நம்ம மேப் படிக்கும்போது சும்மா மற்றவங்கள்ட்ட லைட்டாக சீன் போட்டுக்கலாம். யாராவது ராஜஸ்தான் எப்படி போகணுன்னு கேட்டாங்கன்னா, ராஜஸ்தானா அது கர்நாடகா தாண்டி மகாராஷ்டிரா தாண்டி மத்திய பிரதேஷ் தாண்டிலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சால் பெருசாக பில்டப் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மேப் கண்டிப்பாக படிங்க. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.